Health Basket, Organic Healthy Food. Sri Muthukumaran Institute of Technology, Mangadu, Chennai for BE, BTech, MBA, MCA, ME and PhD. Counseling code 1218. So, இன்னைக்கு என் கூட I've got the என்ன சொல்றது ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு ஹீரோ தான் இருக்காரு அதர்வா அண்ட் டைரக்டர் ஸ்ரீ கணேஷ். ஸோ ஆகஸ்ட் 5th அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகிற குருதி ஆட்டம் படத்துக்காக தான் இன்னைக்கு அவங்களோட ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன். ஸோ வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சுப்ரா, நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீப்பா. என்ன வாய்ஸ்ப்பா, அப்படியே கம்பீரமாக இருக்கு. ஸோ நைஸ் டு see you brother after a long time. அண்ட் அவர்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ரொம்ப அமைதியானவராக இருக்காரு. ஆமாம், நிறைய விஷயம் இருக்கு. சார் ஃபர்ஸ்ட் கேள்வியே என்னடா இவ்வளோ நேரம் நல்லா இருந்த பொண்ணு என்ன எடுத்தோன்னே இந்த கேள்வி கேட்க தப்பாக எடுத்துக்காய். சுரேஷ் சந்திர சார் ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்கும்போது சினிமாவின் அம்மாவாசி அப்படின்னாரு. அது என்னன்றது எனக்கு இப்போ நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க, இல்லைன்னா ஏன் மண்டை வெடியுது சார், ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லிடுங்களேன். இல்லை சார் வந்து நான் பிரதரை சொல்லுவாங்க, நான் எப்போதும் சாஃப்டாக பேசிகிட்டு இருப்பேன், ஷூட்டிங் போனோடனே கொஞ்சம் கத்துவேன். அதை தான் அவங்க வந்து சினிமாவின் அம்மாவாசி. நீங்களா கத்துவீங்க? இவரோட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, ஸோ ஒரு ராம்காம் படமும் ஒரு ஹாரர் படமும் சேர்ந்து பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். உங்களோட வியர்டான ஒரு ரகசியம்னா என்ன இருக்கும் அதர்வா? ஐ திங்க் டூ திங்ஸ். ஒன் வந்துட்டு எனக்கு தனியாக இருக்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு வித் சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த ஜோனில் போயிடும், இல்லை ஐ லைக் ஸ்டேயிங் அலோன், இல்லை ட்ராவல் பண்ணுறது தனியாக பண்ண பிடிக்கும். அண்ட் தட்ஸ் ஒன் மோர் வெரி வெரி வியர்ட் ஹேபிட் தட் என்னால் வந்து ஒரு பிளேட்டில் வந்து ஒரு 5-6 டிஷ் இருக்குன்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும், இன்க்ளூடிங் ஸ்வீட். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரே வாட்டி சாப்பிடணும். எல்லா டேஸ்ட்டும் வந்துட்டு என் டேஸ்ட் பட்ஸ் அப்படியே. என்னப்பா இவ்வளோ நேரம் நான் பிரதரை வேற லெவலில் யோசிச்சேன். என்னது ஸ்வீட்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்களா? ஆமாம், எல்லாமே காரம் ஸ்வீட்டு எல்லாமே சேர்த்து சாப்பிடுவேன். சரி, இப்போ பாயாசம் தான் வச்சா ஊற்றி சாப்பிடுவீங்களா? ஆமாம், பாயசம் ரைஸ் எல்லாமே சேர்த்து சாப்பிட்றேன். ஒரு நல்ல வேலை காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல. ஓகே, ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் who do you think is really hot and sexy? I think இப்போ ஹாட் அண்ட் செக்ஸி அப்படின்னு சொல்ல முடியாது. The one who's doing very very bold work and who's doing an amazing work is Samantha இப்போ. So I've started admiring her work. I've always been a fan of her work from our first film. இப்போ வந்து I think she's doing really really well for herself. And உங்கள் இண்டஸ்ட்ரி பொறுத்தவரை உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்னும் கேள்விப்படும். ஸோ யூ ஸ்டில் இன் டச் வித் சமந்தா, இஸ் இட்? I talk to them, of course. I try keeping in touch with them. எங்கன்னா பார்த்தா கண்டிப்பாக பேசுவோம். வாவ், சூப்பர். ஓகே, ஸோ உங்களை பொறுத்தவரைக்கும் as an actor which is very very tough to do an emotional part or to do a stunt or பயங்கரமான ரொமான்டிக் சீன்? ஐ திங்க் இந்த டேரக்டருக்கு என்ன கரெக்டாக வந்துருக்கணும். சரி, இருக்கு, அவர்கிட்ட போயிட்டு வரேன். சொல்லுங்கள் சார், அவரோட ஆன்சரை நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். விச் இஸ் வெரி டஃப்? அவருக்கு ரொமான்டிக் பயங்கரமாக கொடுக்குறதா இல்லை ஸ்டண்ட்டான்னு கேட்டிங்களா? எது ரொம்ப எக்ஸைட் ஆவாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அப்படி வேறு இருக்கா சார்? மாற்றிக்கலாம் சார், 2 கேள்வி வச்சுக்கலாம். இந்த கேள்வி முடிச்சு அதை கேட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஐ திங்க் ரொம்ப எக்ஸைட் ஆகுறதுன்னா ஆக்ஷன் சீன், எனக்கு அது ஷியோராக தெரியும். ஆமாம், அப்போ டஃப்னா அவருக்கு எவ்வளவு இமோஷனல் சீன் பண்ணிடுவாங்க. எனக்கு நான் லவ் சீன் எதுவும் கொடுத்ததில்லை சாருக்கு, அதனால அது டஃப், அதனால தெரியல இருக்கலாம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு அவர் சொன்ன மாதிரி எனக்கு ஆக்ஷன் என்னென்னா, எனக்கு இந்த ஃபிசிக்கல் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். லைக் நான் வந்து சின்ன வயசுலேயே ஸ்போர்ட்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தேன், லாட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அதர்வைஸ் ஆல்சோ. ஐ திங்க் இமோஷ்னல் சீன் பண்ணுறது ஒரு சேலஞ்சாக இருக்கும். ஸ்டன்ஸ் இருக்கும், பட் டிபெண்டிங் ஆன் ஹூ த மாஸ்டர்ஸ் எப்படி அதை அப்ரோச் பண்ணுறோங்கிறது. பட் இமோஷனல் சீன் வந்துட்டு அந்த கேரக்டருக்குள்ளே போயிட்டு இட் டேக்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் யூ அப்படின்னு நினைக்கிறேன். எவ்ரி டைம் யூ பெர்ஃபார்ம் அன் இமோஷனல் சீன், அதுவும் வந்து நாட் ஜஸ்ட் எனி இமோஷனல் சீன், வென் யூ புட் யுவர் ஹார்ட் அவுட் அண்ட் ஒரு இமோஷனல் சீனை பெர்ஃபார்ம் பண்ணது இட் டேக்ஸ் அ லிட்டில் பிட் ஆஃப் யூ. ஸோ இமோஷனல் தான் சொல்கிறேன். கொஞ்சம் ரொமான்டிக் ஈஸியா சார்? பண்ணிடலான்ட்டாரு. ஓகே, எனக்கு ஒன்றும் இல்லைங்க. அதுவும் டிபெண்டிங் ஆன் த டைரக்டர், மை கோ ஆக்டர். ஓகே, ஃபைன். சரி, ஒன் ஃபிலிம் தட் நீங்கள் வந்து பண்ணி முடிச்சுட்டு ஏன்டா பண்ணிட்டோம் அப்படின்ற நீங்கள் படம் பேர் சொல்ல வேணாம், பட் இருந்ததா அந்த மாதிரி ஃபிலிம் நீங்கள் பண்ணது? இருந்திருக்கு. அதோட டீசெண்டாக விட்டு நார்த்வாடி இன்டர்வியூ எனக்கு கொடுக்க மாட்டார். ஓகே, ஸோ பிக்கெஸ்ட் ஃபியர் இன் லைஃப்னா என்ன? இந்த அதாவது நான் கேட்குறது நாட் அ ப்ராப்பர் திங், லைக் ஒரு அல்பத்தனமான ஃபியர்லாம் இருக்கும்ல சார். எனக்கு வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டா யாரும் அங்கே நிற்கிற மாதிரி இருக்கும் சார், அது எனக்கு எப்பவுமே பயம் ப்ரோ. அந்த மாதிரி உங்களுக்கு பிக்கெஸ்ட் ஃபியர், அந்த மாதிரி ஃபியர் ஃபோபியா மாதிரி கேட்குறீங்க? ஃபோபியா மாதிரி வச்சுக்கலாமே. டீப் வாட்டர்ஸ். எனக்கு வந்துட்டு பீச்சை பார்க்க பிடிக்கும், ஆனால் தண்ணியில் இறங்கலாம் பிடிக்காது எனக்கு டீப் வாட்டர்ஸே ஜென்ரலாக எனக்கு பிடிக்காது. அதாவது மீடியா ஃப்ரெண்ட், ஐ நோ யூ காட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட், நான் சொன்ன மாதிரி. ஸோ ஒன் அட்வைஸ் வுட் யூ லைக் டு கிவ் சம் ஒன்? மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கா ஒரு அட்வைஸ் அந்த மாதிரி விஷயம்னா எந்த ஃப்ரெண்டுக்கு சொல்வீங்க? I don't think I'll give anyone advice. So you like to listen to someone, not as an advice, but இவங்க சொன்னா நான் ரொம்ப எடுத்துப்பேன் ஷோப்னா அப்படின்ற ஒரு மீடியா ஃப்ரெண்ட். No, see, I can't, honestly நான் சொல்லிட்டேன், நான் வந்துட்டு I don't give advice to anyone.
பிகாஸ் ஐ திங்க் ஈச் ஒன்ஸ் ஜேர்னி வந்துட்டு செப்பரேட்டாக இருக்கும் அண்ட் தே ஹேவ் தியர் ஹார்ட்ஷிப்ஸ் ஆர் தே ஹேவ் தியர் சக்ஸஸஸ் வாட் எவர் அண்ட் அட்வைஸ் அவங்க யார் என்ன சொன்னாலும் வந்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு இஃப் இட்ஸ் ரைட் ஃபார் மீ ஐ டேக் இட் ஸோ ஐ கான்ட் ஜஸ்ட் பிக் 1%, 100% முடியாது அது. And one most comfortable co-star you like to work with? என்ன உங்களை மாட்டி விடுறீங்க. பிரியா பவானி சங்கர். ஏன்னா இந்த படத்துக்கு ப்ரமோஷனும் ஆயிடுச்சு, பயங்கரமா ப்ரமோட் பண்றாங்க. ஓகே, அதாவது நீங்க ஒர்க் பண்ண கோஸ்டார்ஸ்லேயே இது வரைக்கும் நெவர் ஆன் டைம்னா யாரு? நீங்க வந்து உட்காந்துட்டு என்னப்பா இன்னும் வரலப்பா, அவங்க இவ்வளோ நேரம் ஆயிட்டு இருக்கு, நடந்திருக்கு போலியே. அந்த மாதிரி யாருமே கிடையாதுங்க. நோ இருக்கு யாரோ இருக்கு. ஏன் உங்களை மாட்டி விடுறீங்க? அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது சார். சொல்ல மாட்டேன் சார். பாதி இதுக்கு அவர் ஆன்சர் கொடுக்கல சார். ஓகே, ஏதாவது பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்னா உங்களோடது என்ன நினைக்கிறீங்க? விச் இஸ் யுவர் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்? I think to a certain degree my physical ability அப்படின்னு நினைக்கிறேன். That's why I'm able to perform a certain degree of stunts the way I want to. அதனால அண்ட் சம்டைம்ஸ் வந்து அட்லீஸ்ட் டியூரிங் கரோனா நான் சொல்கிறேன் என்னாச்சுன்னா, டியூரிங் கரோனா லாட் ஆஃப் எங்கேயும் வெளில போக முடியாது. ஸோ நம்ம வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸுங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நாட் தட் ஐ புட் ஆன் டூ மச் வெயிட் அந்த மாதிரி சொல்லலை, பட் பாடியை வந்துட்டு ஒரு மாதிரி ரிஜிட் ஆயிடுச்சு. யூ ஃபெல்ட் லைக் யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் சம்திங், அந்த அஜிலிட்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அண்ட் அகேன் when we started shooting and திருப்பி ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் அப்படின்னு போகும்போது ஐ வாஸ் பேக் ஆன் ட்ராக் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, போஸ்ட் கரோனா ஐ வாஸ் ஷூட்டிங் ஃபார் அ ஃபிலிம். ஒரு 1.5 years வந்துட்டு யாருமே அங்கே கேலண்டர்லேருந்து கிழிச்சு போட வேண்டியது. நோ ஒன் டிட் எனி ஒர்க் அந்த 1.5 years. அதுக்கப்புறம் அந்த ஸ்டன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது ஐ ஃபவுண்ட் இட் ஹார்ட். எனக்கே வந்து சர்ப்ரைசிங்காக இருந்தது. இல்லை இதெல்லாம் வந்து ப்ரீ கரோனா ஈஸியாக பண்ணிட்டு இருந்தது, என்ன போஸ்ட் கரோனா வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ திங்க் தட் ஐ வுட் திங்க் இஸ் குருதி ஆட்டம் எப்படி வந்திருக்கு. அண்ட் அதாவது எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும். அண்ட் வித் சச் அதர்வாவோட உங்களுக்கு ஒரு க்யூட்டான பாண்டிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் டெல் அஸ். ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய ட்ரீம் ஃபிலிம் தான். அவ்வளோ பேஷனேட்டாக இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னா இந்த படத்தோட ஸ்க்ராட்ச்லேருந்தே சீட்லேருந்தே அதர்வா சாரும் இருந்தாங்க என் கூட. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணோம் ஒரு நல்ல ஆக்ஷன் படம் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து ஆரம்பித்து ஸோ அதுக்கான ஸ்கிரிப்ட் ஆகட்டும், அதோட மேக்கிங் ஆகட்டும், அவ்வளோ பார்த்து பண்ணியிருக்கோம், அவ்வளோ பேஷனேட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ எங்களுக்கு இது ஒரு பெரிய ஜேர்னி. அது இவ்வளோ நாள் நாங்கள் ரொம்ப பேஷனேட்டாக க்ளோஸாக ஹோல்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி ஆடியன்ஸ் கிட்ட கொடுக்க போகிறோன்றது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ ப்ரோ, இப்போ வந்து இந்த படம் பார்க்கும்பொழுது ஓகே எங்களுக்கு தோன்ற ஒரு விஷயம் இட்ஸ் லைக் அ ஃபுல் ஆஃப் ஸ்டண்ட் அந்த மாதிரி. பட் ஐ திங்க் இதை தாண்டி ஒரு இமோஷன் இஸ் ஆல்சோ கனெக்டட் டு த மூவின்றது இட்ஸ் மை பர்செப்ஷன். ஸோ இதை நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ண விரும்புகிறீங்க? கண்டிப்பாக ஷூர். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அவுட் அண்ட் அவுட் ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லிட முடியாது. இது வந்து ஐ திங்க் இட் ரைட்ஸ் வெரி ஹை ஆன் இமோஷன்ஸ் இந்த படம். சி தட்ஸ் வாட் ட்ரூ மீ இன் டு த ஃபிலிம். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னாலே there'll be one shot வேறு ஒரு பாப்பா ஒரு கேள்வி கேட்கும், இந்த மாதிரி நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க ஒரு தப்பு பண்ணால் அந்த தப்பு முக்கியமா இல்லை நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க முக்கியமா அப்படின்னு சொல்லி. ஸோ ஐ திங்க் அந்த ஒன் லைன் வில் சம் அப் தி என்டையர் ஃபிலிம். ஏன்னா வந்து ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ஃபிலிம். நாட் ஜஸ்ட் என்னோட கேரக்டர் மட்டும் இல்லை பிரியாவோட கேரக்டர் மட்டும் இல்லை, ஆர் த வில்லன்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. எவ்ரி கேரக்டர் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் அண்ட் எவ்ரி கேரக்டர் ஹேஸ் அ பேக் ஸ்டோரி. ஐ திங்க் இந்த படமாக பார்த்தாலே இல் பி அ ஃபுல் ஃப்ளெஜ் ஃபிலிம் அண்ட் இல் பி அன் என்டர்டெய்னிங் ஃபிலிம். ஸோ தட்ஸ் வாட் வி வாண்டட் டு டூ அண்ட் ஐ திங்க் வீவ் டெலிவர்ட். ஸோ மேலே ஆடியன்ஸ் தான் பார்த்து சொல்லணும். ஒரு ஆக்டர் வந்து ஒரு படத்தை சூஸ் பண்ணுறது வந்து ரெண்டு விதமாக கூட நம்ம சொல்லலாம். ஒன்று தே கோ இன் ஃபார் த சப்ஜெக்ட் ஆஃப் த மூவி அண்ட் இன்னொன்று வந்து ஓகே they've got the என்ன சொல்ல ஒரு ட்ரஸ்ட் வந்து டைரக்டர்னு கூட சொல்லலாம். ஸோ ஹவு டு அதர்வா சூஸ் யுவர் மூவிஸ்? உங்களோட படங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ ஸ்ரீகணேஷ் சரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இருக்கிற அந்த பாண்ட் வந்து இட் மேட் ஷுர் லைக் ஓகே லெட் மீ கோ ஃபார் திஸ் மூவி, இது கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும், இது ஒரு ஹிட் கொடுக்குற மூவின்னு போகிறீங்களா இல்லை யூ லுக்கிங் ஃபார் த சப்ஜெக்ட்? No, it depends. Each phase-ல வந்துட்டு it keeps changing அப்படின்னு நினைக்கிறேன். See, with the person when I did பரதேசி, எனக்கு வந்து கதை பெருசாக தெரியாது. எனக்கு I knew probably what the crux of the film was and ஒரு ப்ராப்ளி ஃபர்ஸ்ட் ஒரு 20-25 minutes ஆஃப் த ஃபிலிம். அதுக்கப்புறம் தான் போக தான் த ஸ்டோரி அன்ராவல்ட் அண்ட் டெவலப். ஸோ அது வந்து தட் வாஸ் த பேசிக் ட்ரஸ்ட் ஆன் த டைரக்டர். ஸோ ஒவ்வொரு ஃபேஸில் வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி மாறும். அண்ட் வென் இட் கேம் டு குருதியாட்டம் எனக்கு இவரோட 8 தோட்டாக்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட ஐ கீப் சேயிங் தட் அவரோட ஸ்கூல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஆல்தோ ஹீஸ் ஃப்ரம் மிஷ்கின் சர்ஸ் ஸ்கூல். அவர் வந்துட்டு பண்ண படமே ஹீ ஹேட் இஸ் ஓன் ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். ஸோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ வாண்டட் டு மேக் அ ஃபிலிம் வித் ஸ்ரீ கணேஷ்
where he picks out his style of filmmaking into this whole action film that he wanted to make. So I think it's a mix of everything தான் இது. ஸோ உங்கள் மைண்டில் இருந்ததா ஓகே இப்படி ஒரு கேரக்டர் வந்து நம்ம வி ஹேவ் டு கோ வித் அதர்வா தான் அதை பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருந்ததா? 100%. எனக்கு அதுதான் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் இது இவ்வளோ ஹாப்பியான ஒரு ப்ராசஸாக இருக்கும். 2 பேருக்கு அவ்வளோ ட்ரஸ்ட் இருக்கும். இப்போ அவர் என்னை இவ்வளோ நம்புறதால எனக்கு என்னோட எல்லாத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அதர்வா சார் நம்மளை இவ்வளோ நம்புகிறாங்க, ஸோ இந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக டெலிவர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு சீன்ஸ் எழுதும்போதே ஒவ்வொரு சீன் எழுதும்போதில் இதை சார் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நல்லா இருக்குன்னு நிறைய சீனில் நாங்கள் ஸ்பாட்டில் கிளாப்லாம் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி சில நல்ல சீன்ஸ் இருக்குது. எனக்கு அதர்வா சாருக்கு ஒரு பெர்ஃபார்மராகவும் இது ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அவரோட ஃபிலிம்ஸில் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் ஐ திங்க் அவர் சொன்ன மாதிரி தான் யுவன் சார் இஸ் another flavor to this movie. கண்டிப்பாக ஒரு எப்படி இருந்தது டு ஒர்க் வித் யுவன் சார் அந்த மியூசிக்கல் ட்ரீட் அது எப்படி இருந்தது? எனக்கு வந்து யுவன் சார் he did my first film வானகாத்தாடி அவர் தான் பண்ணார். ஸோ anything that I start or anything that I find exciting நான் ஃபஸ்ட்டு வந்து யுவன் சார் கிட்ட போயிட்டு I'll always feel that யுவன் சார் மியூசிக் பண்ணால் இது நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு தாட் தான். அண்ட் எஸ்பெஷலி வித் குருதியாட்டம் நான் சொல்கிறேன். I think BGM score he's done a phenomenal job. And songs கூட நம்ம ஷூட் பண்ணும்போது I think only 2 songs or something அந்த டைமில் அவ்வளோதான் கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் த சாங் ஷோ நாங்கள் வந்து ஷூட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ண பிறகு நம்ம மைண்டில் வந்துட்டு ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, இந்த படம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் கம்போஸ் பண்ணிடுறேன். டைட்டில் ட்ராக் ஒரு சாங் கம்போஸ் பண்ணி ப்ளே பண்ணி காமிச்சாங்க. தட் வாஸ் பியாண்ட் நாங்கள் நினச்சதை விட கலரே மாற்றி விட்டுருச்சு. ஸோ ஐ திங்க் I'll always be grateful to யுவன் சார் and all thanks to him தான் கண்டிப்பாக. சூப்பர். அண்ட் எனக்கு வந்து என்னைக்குன்னா உங்களை சந்திச்சா இந்த கேள்வியும் கேட்கணும்னு இருந்தேன். அதர்வா பொறுத்த வரைக்கும் த தாட் ப்ராசஸ் ஆஃப் ஆல் யூர் மூவிஸ் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். எதனால அதர்வா? பிகாஸ் படம் நடிக்கிறத தாண்டி ஒரு விஷயம் வந்து ஆல் த ஆக்டர்ஸ் புட் த சின்சியாரிட்டி இன் டு த மூவி, பட் ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப மெனக்கெடல் எடுத்து பண்ணுற மாதிரி பார்க்கும்பொழுதே அது அழகாக இருக்குது. யூ ஒர்க் லைக் தட் இஸ் இட்? எல்லா படத்துங்களுமே அப்படி தான் நீங்கள்? இல்லை, இட் எக்ஸைட்ஸ் மீ நினைக்கிறேன். சி எவ்ரி மார்னிங் ஒரு படம் சைன் பண்ணிவிட்டு இப்போ ஷூட் போகிறோன்னா எவ்ரி மார்னிங் when I wake up I have to be excited about that days of work. இல்லைன்னா அது வந்துட்டு என்னமோ ஒரு கடமைக்காக பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ ஐ மேக் ஷுர் அந்த இப்போது ஒரு சீன் பண்ணுறோன்னா ப்ரீவியஸ் டேவே அந்த சீனை வந்துட்டு உட்காந்து படிச்சுட்டு இட்ஸ் லைக் கோயிங் டு ஸ்கூல் ஆல் ஓவர் அகெயின் உட்காந்து படிச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு எங்களோட இன்புட்ஸ் வந்து டேரக்டர் கிட்ட சொல்கிறது. பட் ஐ லீவ் இட் டு த டேரக்டர், ஃபைனலி லெட் ஹிம் டிசைட் விச் இஸ் ரைட் ஃபார் த ஃபிலிம். பட் ஐ லைக் டு டூ டிஃப்ரெண்ட் ரோல்ஸ், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது ஆசை இருக்குது. பிகாஸ் எவ்ரிடே எத்தனை பேர் மீட் பண்ணுறோம், நிறைய பேர் மீட் பண்ணுறோம். ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது ரொம்ப யூனிக்காக இருக்காங்க. ஸோ யூ கேன் ப்ளே ஸோ மெனி டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். அண்ட் ஐ திங்க் ஆஸ் ஆக்டர்ஸ் இட் செல்ஃப் வி ஆர் பிளெஸ்ட் தட் யூ கேன் கோ அண்ட் இன்னொருத்தர் ஷூஸில் போயிட்டு அவங்களோட வாழ்க்கையை வாழ்றதுக்கு அட்லீஸ்ட் ஃபார் சர்டன் ப்ரீஃப் பீரியட் ஆஃப் டைம் அதை பண்ண முடியுது எங்களால். ஸோ ஐ திங்க் our lives are blessed and we should make the most of it. அண்ட் இப்போ இவ்வளோ ஹார்ட் அண்ட் சோல் ஒரு படத்துக்கு போட்டு ரெண்டு விதமாக அகேன் வி கேன் see it. சம்டைம்ஸ் வந்து இப்போது உங்கள் படம் ரிலீஸ் டைமில் நிறைய படங்கள் வர சான்சஸும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது how do you look at that balance point when all the movies get released together and sometimes அது சில டைம் அந்த படம் ஓடலை அப்படின்னும் பொழுது you put completely your soul into this acting இல்லை ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக உங்கள் மைண்டில் என்ன ஓடும் அந்த மாதிரி டைம்லலாம்? அதர்வா நோ சி தேர் ஆர் 2 things. இப்போது வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது கூடயும் எல்லா ஒரு 4-5 படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வாண்ட் எவ்ரி ஃபிலிம் டு டூ வெல். ஏன்னா வந்துட்டு ஒவ்வொரு படம் வந்துட்டு நல்லா ஓடினா தான் இட்ஸ் குட் ஃபார் அவர் இண்டஸ்ட்ரி அண்ட் வீல் ஸ்டார்ட் மேக்கிங் அ லாட் மோர் ஃபிலிம்ஸ் அண்ட் அ லாட் மோர் நியூ கண்டென்ட். அண்ட் எல்லா படமும் இப்போ வந்துட்டு ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா ஆடியன்ஸ் ஆர் வாட்சிங் இட், பார்க்காமலாம் கிடையாது. அண்ட் தே ஆர் செலிப்ரேட்டிங் த மூவி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் our மூவி அட் தட் பாயிண்ட் நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கோம், இஃப் இட் டசன்ட் டூ வெல் ஐ கான் சே இல்லை எனக்கு வந்துட்டு இது ஒரு இமோஷன் இல்லாமல் வில் ஜஸ்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் திங். அஃப்கோர்ஸ் இட் ஃபீல்ஸ் பேட், ஏன் வந்து ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி ஒரு தாட் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் இல் ஸ்டார்ட் வித் அ சர்டன் அமௌண்ட் ஆஃப் சேட்னஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் திங்கிங் ப்ராசஸ் போகும், என்ன வாட் டிட் வி டூ ராங்ங்கிற ப்ராசஸ் போகும். த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வில் பி நெவர் டு ரிப்பீட் திஸ் மிஸ்டேக் அகேன். இல்லை இஃப் யூ டூ த சேம் மிஸ்டேக் அகேன் டூ இட் பெட்டர், அவ்வளோதான். Wow, he's got the question with him, answer அவர்கிட்ட இருக்கு, டக்குனு எழுச்சி ஓட ஆரம்பிச்சிடுறாரு. Well, I think that's the reason இன்னைக்கு ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் சார் நிறைய பேருக்கு ஒரு டவுட், பிகாஸ் இது வந்து கோவிட்க்கு முன்னாடியே முடிஞ்ச ஒரு படம் நினைக்கிறேன், if I'm not wrong. அந்த ரிலீஸ் ஏன் இவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு பல கேள்விகள் பல பதில் அவங்களே போட்டுடுறோம், சரிங்களா? அதை நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணால் நல்லாயிருக்கும். why was the release was late? It's because the theatrical release-கா இல்லை? அதுதான் ஆக்சுவலாக நாங்கள் இந்த படத்தோட லாஸ்ட் டே ஆஃப் ஷூட் முடிக்கிறோம். ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி. இன்னும் அடுத்து ஒரு 2 months எல்லாம் முடிச்சு ரிலீஸ் பண்ணுறோன்னு. நெக்ஸ்ட் வீக் வந்து ஒரு 2 weeks மட்டும் லாக்டவுன் அனௌன்ஸ் வருது. அப்போ தான் நான் கொரோனான்ற வேர்டே கேள்விப்படுறேன்.
ஸோ ஓகே ஒரு 2 வீக்ஸ் ஐயோ டப்பிங் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அண்ட் தென் அந்த 2 வீக்ஸ் 2 இயர்ஸாக எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த 2 இயர்ஸில் தான் நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருக்கும்போதெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுவோம். எகெயின் ஒரு லாக்டவுன் வரும், திருப்பி அது ஸ்டாப் ஆகும், அப்படி போயிட்டு இருந்தது. பட் ஒன் திங் நாங்கள் என்னென்னா 2 பேருக்குமே இது பேஷனேட்டாக, ஈவன் ப்ரொடியூசர்ஸ் அவங்களுமே இது ஒரு தேட்டர் ஃபில்மாக பார்த்தாங்க அவங்க. ஸோ அதனால தான் நாங்கள் ஒரு ஓடிடி ரிலீஸ்க்கு போவே இல்லை, அதை கன்சிடரே பண்ணல. ஸோ அதனால இந்த 2 இயர்ஸ் எல்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு நார்மல் சுச்சுவேஷனில் இந்த படம் வருது அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வி ஆர் ஹோப்ஃபுல் இட்ஸ் வொர்த் த வெயிட்னு சொல்லிட்டு. ஓ ஓகே. அண்ட் நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆஃப் கேமில் வந்து ஐ திங்க் இந்த படத்தை வந்து ரொம்ப இமோஷனாகவும் அதர்வா பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றியும் சொல்லுங்களேன். வை இஸ் இட் ஸோ மச் கனெக்டட் டு அதர்வா இந்த படம்? நீங்கள் சொன்னாதான் அது அழகாக இருக்கும். அது ஒரு சம் ஃபில்ம்ஸ் நமக்கு ரொம்ப பர்சனலாக இருக்கும்ன்றது ஒன்று. அந்த இந்த ட்ரஸ்ட் அதர்வா ஹேஸ் ஆன் திஸ் ஃபில்ம் அண்ட் மீ, அதுதான் ரொம்ப ஸ்பெஷல் நான் பார்க்குறேன். தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட். ஸோ அதனால நான் எப்போவுமே நம்ம இவ்வளோ சின்சியராக ஜென்யூனாக இருந்த ஒரு விஷயம் அது டெஃபினட்டாக அது கரெக்டாக நடக்கும்னு ரொம்ப நம்புகிறேன். தட்ஸ் அது இந்த படம் வந்து எங்களுக்கு ஃபில்மாகவும் ஸ்பெஷல். எங்கள் லைஃப்லேயே இந்த படத்துக்காக நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண இந்த 2-3 இயர்ஸ் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ்ன்னு நினைக்கிறோம். ஸ்வீட். அண்ட் ப்ரோ நீங்கள் தான் சொல்லணும், அதாவது இவ்வளோ இன்னமும் அமைதியாக தான் பேசுகிறாரு அவர். செட்டில் அதிகபட்சம் ஒரு திட்டின வார்த்தை ஏதாவது இருக்கா? உங்களை இல்லை, யாரையாவது கோவமா அவர் ஆக்ஷனாக கொஞ்சம் பண்ணி காட்டினீங்களா? எங்களுக்கு அவர் பண்ணுவாரான்னு தெரியல, அவர் அமைதியாக இருக்கா. செட்டில் திட்டினதெல்லாம் வந்து கேமராக்கு முன்னாடி சொல்ல முடியாது சார். அப்படிலாமா திட்டிருக்கீங்க? இந்த உடம்புக்குள்ள இவ்வளோ வார்த்தைகள் இருக்கா? இஸ் வெரி பேஷனட். ஒரு பேஷனோட எக்ஸ்ட்ரீம் போனால் என்ன ஆகும், வந்து ஒரு விஷயம் கரெக்டாக இல்லை அப்படின்னா ஒரு கோவம் வரும். எப்படி சார் அந்த கோவம் எப்படி ஒரு அந்த சீன் ஓகே தப்பா நினைச்சிட்டான் ஏதோ ஒன்று, எப்படி அந்த ரியாக்ஷன் கொடுக்கும்? சேம் மாடுலேஷன்லேயே ஆங்கர் இருந்தால் எப்படி இருக்கும், என்னடா பண்றீங்க டே அப்படின்னு சொல்லி கோவம் வந்துடும் அவருக்கு. ஸோ என்னன்னா அது பார்க்கும்போதும் வந்துட்டு ஜென்யூனாக இருக்கும் அவரோட ஆங்கர் வந்துட்டு. சும்மாலாம் அது தேவையில்லாமலாம் கோவப்படுற கேரக்டர் கிடையாது அவர். ஜென்யூனாக இருக்கும் அவரோட ஆங்கர் வந்துட்டு, ஜஸ்டிஃபைபிளாக இருக்கும். இன்கேஸ் வந்துட்டு எதனா அவர் நினைக்கிறது வரலன்னா தான் கோவப்படுறாரு. பட் அந்த கோவம் வந்துட்டு ஹி டசன்ட் கேரி இட் ஃபார்வர்ட். இப்போ அந்த கோவத்தை வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு 1 hour நான் அப்படியே அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கேன் அந்த மாதிரிலாம் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் தட் வெரி மூமெண்ட், அவ்வளோதான். ஒரு செகண்ட்ஸில் முடிஞ்சிடும். ஒன்ஸ் கட் சொல்லியாச்சுன்னா he becomes normal. So அவரோட passion அந்த மாதிரி, and that's why I respect him. I respect him as a director and I respect him as a person also. I think he's a very very genuinely nice guy. Okay, and finally one person you would like to give a challenge, அது யாராக இருக்கும், என்ன challenge கொடுப்பீங்க? I think I would challenge Priya Bhavani Shankaruni to make 4 films at a time. அவங்க ஏற்கனவே ஐ திங்க் ஷீ இஸ் டூயிங் லைக் 2 films per day. ஏன்னா ஷீ இஸ் ஒர்க்கிங் நான் ஸ்டாப். எப்போ பேசினாலும் வந்து ஷீ இஸ் ஆல்வேஸ் ஷூட்டிங். ஆமாம், அப்படி அவங்களோட எவ்வளோ வந்துட்டு அவங்களால பண்ண முடியும் per day, how long can she work? Because our film itself, I think one day she worked for 18 hours அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ அண்ட் அவங்க வந்து 18th hourலேயும் டயர்ட் ஆக மாட்டாங்க. ஸோ தட்ஸ் மை சேலஞ்ச் டு ஹர். ஸோ ஓகே, பிரியா உங்களுக்காக ஒரு சேலஞ்ச் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. கமிங் பேக் டு த மூவி, ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் பிரியா இஸ் ஆல்சோ இன் டு திஸ் மூவி. ஸோ எப்படி இருந்தது பிரியாவோட ஒர்க் பண்ணுது அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள், அண்ட் மற்ற கோஸ்டார்ஸ் பற்றியும் சொல்லுங்கள். வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். பிரியாவை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் ஷீ இஸ் அ ஃபினாமினல் ஆக்டர். சொல்லுவாங்க இல்லையா சீசன்ட் ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் பிரியா இஸ் ஒன் அமங் தட் சீசன்ட் ஆக்டர்ஸ். அவங்களால வந்து யூ கிவ் ஹர் அ 3-page dialogue ஒரு 4-page dialogue எஃபர்ட்லெஸ் அவங்களால வந்து இது பெர்ஃபார்ம் பண்ண முடியுது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து ஈவன் இஃப் இட்ஸ் நாட் ஹர் ஃபால்ட் அண்ட் சம்படி எல்ஸஸ் ஃபால்ட்டாக இருந்தால் கூட ஷீ கேன் ரிப்பீட் த சேம் திங் வித் த சேம் அமௌண்ட் ஆஃப் எமோஷன் அந்த மாதிரி அவங்களால பண்ண முடியுது. அண்ட் ஐ திங்க் தட்ஸ் ஹர் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த். அண்ட் அகேன் நிறைய பேர் இருக்காங்க. ராதிகா மேம் பற்றி சொல்லி ஷீஸ் பிளேட் அ வெரி வெரி பவர்ஃபுல் ரோல் அண்ட் ஒன் ஆஃப் த கைண்டஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ் ஒர்க்கிங் வித் ராதா ரவி சார் இருக்கார் அண்ட் வத்சன், கண்ணா, நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி திவ்யதர்ஷினி அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பாப்பா, அவன் வந்துட்டு இன் அ வே ஆஃப் நேச்சுரல் ஆக்டிங் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க பண்ணது எல்லாமே. இன் அ வே வேர் ஒரு சீன் வந்துட்டு பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க பெட்டில் வந்து படுத்துட்ருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்துட்ருப்பாங்க. ஸோ நான் பக்கத்தில் உட்காந்து நான் பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, ஷீல் பி ஸ்லீப்பிங் ஆன் தட் பெட். உண்மையிலே தூங்கிட்டாங்க. இட்ஸ் ஸோ நாய்ஸி சரௌண்டிங் எல்லாமே இருந்து உண்மையிலே ஷீ ஸ்லெப்ட் ஆஃப். And it was really cute working with a kid அந்த மாதிரி. And she's so spontaneous when it comes to things. And I think அவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். And thank you so much bro, and thank you sir. And bro, I think you've got a set of fans who always respect your work. ஏன்னா ஒரு ஆக்டிங்கை தாண்டி you've always given a good performance அப்படி தான் சொல்லணும். ஸோ உங்கள் கிராஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு. And all the best, keep doing more movies. We're looking forward for it. Thank you so much. Thank you. I hope you enjoyed this interview. Thank you so much. Thank you.
Health basket, organic healthy food. Sri Muthukumaran Institute of Technology, Mangadu, Chennai for BE, BTech, MBA, MCA, ME and PhD counseling code 1218.